ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உளுந்து வடை வீட்டில் எப்படி உண்டாக்கலான்னு பார்க்கலாம் வாங்க. நான் வந்து ஒரு கிளாஸ் உளுந்து கூரை போட்டேன். சின்ன கிளாஸு தான், அதே போதுமாக இருக்கும். 10 வடைக்கு மேலே வரும். அதில் வந்து பல்லாரி நல்ல சின்ன சின்னதாக அரிஞ்சு போட்டு, பச்சை மிளகு, குருமிளகு எல்லாம் போட்டு உப்பு போட்டு நம்ம விரவி வச்சுக்கிடணும். கறிவேப்பிலையெல்லாம் நல்ல சின்னதாக அரிஞ்சு போடணும், ரொம்ப மணமாக இருக்கும். அப்புறம் வந்து இதில் வந்து ரொம்ப தண்ணி தெளித்து அரைக்கக்கூடாது, லைட்டாக தான் தெளிக்கணும். அரைக்கிறதும் நல்ல ஒரு என்ன சொல்லலாம், அந்த கொஞ்சம் ஒரு திருதிருப்பு ரவை போல் அந்த ஒரு திருதிருப்பு இருக்கணும். அப்போ தான் வடை கொஞ்சம் சாஃப்டாக வரும். அப்புறம் வந்து ஒரு தண்ணி இப்படி அரைச்சி வச்சுட்டு தண்ணி எடுத்து வச்சுக்கணும். தண்ணியில் நம்ம கையை முக்கிட்டு வடை இப்படி ரவுண்ட் பண்ணி நல்லா அப்படி பால் போல் ஆக்கிட்டு நம்ம அப்படி தட்டிட்டு உள்ளே வந்து இந்த பெருவிரலை லைட்டாக அப்படி அமுக்குனா போதும், துவாரம் அடைந்துடும். நம்ம வந்து அப்படி போட்டுடலாம். அப்படி முக்கி முக்கி போடும்போது கையில் ஒட்டாமல் வடை ரொம்ப ஷேப்பாக கரெக்டாக வரும். பாருங்கள், நான் போட்டுட்ருக்கேன். இப்படி தான் ஈஸி தான், ரொம்ப ஈஸியாக இருக்கும் போடுறதுக்கு. ஈஸி. நம்ம கையில் இப்படி தண்ணி நனைக்கணும், அதுதான் மெயின். அது ஒரு ட்ரிக்கு. அப்படி போட்டுட்டு சிலவங்க வடை இதெல்லாம் வாங்குகிறாங்க, அதாவது மிஷின், அதெல்லாம் வேஸ்ட்டு. அதை விட நம்ம கையில் போட்டால் ரொம்ப நல்ல அழகாக வரும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வடை வந்து நம்ம இது பண்ணும்போது லைட்டாக லாஸ்ட்டில் அரைச்சி வச்சுட்டு ஒரு ஸ்பூனு வந்து பச்சரிசி மாவு கலந்தால் கொஞ்சம் முறுமுறுன்னு வரும். அதனால் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். வடை ரொம்ப ஈஸி, செய்கிறது ஈஸி. வீட்டிலே செய்யும்போது ஹெல்த்தியும் கூட. நான் வந்து தேங்காய் எண்ணெயில் யூஸ் பண்ணினேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.